மதுரை கலைஞர் நூலகத்தில் மழைநீர் புகுந்ததால் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக பரவிய தகவலுக்கு நூலக நிர்வாகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, நூலகம் தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? லவண்யா, மதுரையில் நேற்று முன்தினம் மிக கனமழையானது பிற்பகலில் பெய்தது. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் அந்த மழையின் காரணமாக கீழ்த்தளத்தில் உள்ள சில பிரிவுகளில் பார்வையற்றோர் பிரிவு மற்றும் கலைக்கூடத்தில் மழைநீர் புகுந்து அது பார்வையாளர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக 2 வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி இருந்தன. அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ தொடர்பான விளக்கத்தை நாம் கேட்டிருந்தோம். நேற்று முன்தினம் அந்த நூலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த தல்லாகுளம் பகுதியில் 108 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. அதாவது எதிர்பாராத அளவுக்கான கனமழை பெய்தது. இதன் காரணமாக அந்த நூலகத்தில் மழைநீர் வடிகால், அதாவது மொட்டை மாடியிலிருந்து மழைநீர் பைப் வழியாக தரைத்தளத்திற்கு வந்து முன்கூடத்தில், அதாவது இந்த உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய முன்கூடத்தில் ஒரு தொட்டியில் சேகரமாகி பின்னர் தண்ணீர் வெளியே வரக்கூடிய வகையில் அந்த மழைநீர் வடிகாலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொட்டியில் தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி அதிகமாகி பொங்கி வெளியே வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே முன்கூடத்திலும் பார்வையற்றோர் அறையிலும் கலைக்கூடத்திலும் தண்ணீர் புகுந்ததாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விளக்கம் தெரிவித்தார்கள். மீண்டும் இதுபோல் நடக்காமல் இருப்பதற்காக அந்த பைப்பினுடைய அளவு 4 இன்ச் அளவு பைப்பாக இருந்தது 6 இன்ச் அளவுக்கான பைப்பாக மாற்றப்பட்டு விட்டதாக தெரிவித்தார்கள். இதனால் பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்தியில் உண்மை இல்லை என்றும், குழந்தைகளுக்கான கோடைகால பயிற்சி முகாமும் வாசகர்களுக்கான அனுமதியும் தொடர்ந்து வழக்கம் போல நடைபெற்று வருவதாகவே நூலக நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்தார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெற்றி.